ஜல்லிக்கட்டு குறித்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியுள்ளது. பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு மசோதா மீது நடைபெற்ற விவாதங்கள் என்னென்ன? காயத்ரி, ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்க சட்டம் இன்று தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தின் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டமானது இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மிருகவதை தடை சட்டத்தில் செய்துள்ள மாற்றங்கள் தொடர்பாக சட்ட மசோதாவை இன்று தமிழக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் கொண்டு வந்தார். அதன் மீது விவாதங்கள் நடைபெற்று அதன் பிறகு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்த சட்ட மசோதா மீதான தீர்மானத்தில் விவாதித்தனர். அதன் பிறகு மசோதா விவாதம் முடிந்த பிறகு தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடைபெற வேண்டும், வாடிவாசல் எப்போதும் திறந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாகவே தமிழகம் முழுவதும் மாநில அளவிய போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் அவசர சட்டமானது நேற்றைய முன்தினம் 21ஆம் தேதி தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. அதாவது மிருகவதை அந்த சட்டத்தில் பார்த்தோம் என்றால் காளைகள் சேர்க்கப்பட்டதுதான் ஜல்லிக்கட்டு தடை வருவதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுதான் அவசர சட்டமானது நேற்றைய முன்தினம் பிறப்பிக்கப்பட்டது. தமிழக அரசு பிறப்பிக்கப்பட்ட அந்த சட்டத்திற்கு தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் அனுமதி அளித்த பிறகு அந்த சட்டமானது இன்று சட்ட மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டது. பின்பு தமிழக முதலமைச்சர் இந்த விஷயங்கள் குறித்து, இந்த சட்ட மசோதா குறித்து விரிவாக தமிழக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தார். அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர் பாரம்பரியம், அதற்காக இளைஞர்கள் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தமிழக கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக தமிழக அரசு மேற்கொண்டது. அந்த நடவடிக்கைகள் மற்றும் இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் காரணமாக தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் தற்போது இந்த சட்டத்திற்காக பெறப்பட்டுள்ளதாக 2009ஆம் ஆண்டு திமுக அரசும் இதே போன்ற ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்பது பெறப்படவில்லை. அதனால்தான் 2014ஆம் ஆண்டு அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. ஆனால் தற்போதைய நிலையில் தமிழக அரசு கொண்டு வந்த இந்த அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அதனால் சட்ட மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு நிரந்தர சட்டமாக அது தமிழக அரசில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூட இதனை வரவேற்பதாக தெரிவித்தார். அதே போல எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல அதிமுகவின் தோழமை கட்சிகளும் தொடர்ச்சியாக வரவேற்று இந்த தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசியார்கள். அதன் பிறகு ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனிமேல் எக்காலத்திலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அழுத்தம் திருத்தமாக இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார்.